ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் பிக் பாஸில் வந்து ஒரு 11 o'clock போல் பார்த்தீங்கன்னா கெமி உள்ளார வராங்க. கெமி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு கொண்டு வராங்க. அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக உள்ளே வந்துட்டு அவங்கக்கிட்ட கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற டாஸ்க் வைக்கணும். டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பாக்ஸில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு அடிப்படுது. என்னென்னா, விக்ரம் வந்து நான் பணம் எடுக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பிளானில் இருந்தார் இல்லைங்களா. அதை வந்து பிரவீன் வந்து என்ன பண்ணார், நீ எதுக்கு பணம் எடுக்க போகிற, உனக்கு நிறைய மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது, அதனால் நீ பணத்தை எடுக்காத அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவர் மைண்டு மாற்றிக்கிட்டார். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 lakhs சேர்ந்தா நான் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு விக்ரம். உடனே சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, நானும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துடலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி கொண்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டோட்டலாக வந்து 18 lakhs கிட்ட வந்து அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கிறதாகவும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs வந்து யாரோ ஆட் மூலயமா வந்திருக்குது, ஸ்பான்சர் மூலயமா வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 3 lakhs வந்து கெமி கொண்டு வராங்க, 5 lakhs வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் வந்து 18 lakhs கிட்ட வந்திருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 lakhs வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், அதுலேருந்து பாதி அமௌண்ட்டு தான் வந்து இந்த 18 lakhs. இப்போது திவ்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் வைப்பாங்க, நாளைக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அதனால் ஒரு 20 lakhs ஆயிடுச்சுன்னா நம்ம எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் திவ்யா இருக்கிறாங்க. இப்போ வினோத்தும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 20 lakhs வந்துடுச்சு, நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குள்ளே ஒரு தாட் போகுது. ஆனால் அரோரா வந்து இந்த விஷயத்தை வந்து யோசிக்கவே இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம தான் டைட்டில் அடிக்க போகிறோம், 50 lakhs நமக்கு தான். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 20 lakhsக்கு வந்து எய்ம் பண்ணலை, 50க்கு ஒரே அடியாக டாப்பில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நாளைக்கு பிரஜன் வரதா இருக்குது. இன்றைக்கி கெமியும், நாளைக்கு பிரஜன். ஆக்சுவலாக பிரஜன் உள்ளே வந்தார்னா சாண்ட்ராக்கு கண்ணை காமிச்சு விட்ருவார். கண்டிப்பாக நீ எடுத்துரு, உனக்கு பேர் வெளியில் ரொம்ப நாரி போயிருக்குது, தயவுசெய்து பணத்தை எடுத்துருன்ற ஒரு சிக்னல் கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா இப்போது விக்ரம் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நைட்டெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ போயிருக்குது, ஏதோ சாதம் செஞ்சதாகவும் அது வந்து அடி பிடிச்சிக்கிட்டு வினோத் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனதாகவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்களா, உங்களை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி போயிட்டு படுத்துட்டாங்களாம். படுத்துட்டு எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டு திறந்து பார்க்குறாங்களாம், என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி. எல்லோரும் போய் படுத்துட்டாங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி கிச்சனை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறதா ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த ரீசன் வச்சு மறுபடியும் ஏதாவது சீன் க்ரியேட் பண்ணி பேனிக் அட்டாக் வர அளவுக்கு ஏதாவது க்ரியேட் பண்ணுவாங்களோ அவங்க வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. எப்படியும் ஒரு சீன் இருக்குது நாளைக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. இவர் பிரஜனை உள்ளே வந்தார்னா திவாகரையும் வியானாவையும் வச்சு செய்வார்ன்றது தெரியுது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வந்து சாண்ட்ராவை வந்து நீ ஓவர் சீன் போடுற, ஈவலுக்கெல்லாம் ஈவல் அப்படின்ற ஒரு தாட் போயின்னு இருக்குது. அதனால் பிரஜன் கண்டிப்பாக வந்து வியானாவை கொஷின் கேட்பாருன்றது ஒரு ஐடியா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு இப்போ யார் எடுக்க போகிறா அந்த ஒரு கேள்வி வந்து அரோரா தவிர்த்து மீதி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூசிங் போயின்னு இருக்குது. எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட்டில் போயின்னு இருக்குது. உங்களுடைய கருத்து, இதில் யார் எடுத்தால் பெஸ்ட்டு, யார் எடுக்கக்கூடாதுன்ற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.